ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம பிளிட்ஸ் கேம் விளையாட போகிறோம். 3 மினிட்ஸ் 783 இருக்குது நம்மளோட ரேட்டிங். 800 வந்து எப்படியாவது இந்த தடவை டச் பண்ணிடணும். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்பா நல்ல ஒயிட் பீஸு. நல்ல வேலை வெட்டலை. வெட்டி இருந்தாலும் ஐ எம் ஜஸ்ட் க்ளூலெஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ வெட்டிடுவான். என்ன முன்னாடி தரலாமா நான்? இப்போ வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்கு? குயின் வெட்டுவான், கேஸ்லிங்கை தடுப்பான். அதெல்லாம் அவனால் பண்ண முடியும். பண்ணிட்டு போடா சின்ன பையன். இப்போ அவன் அதை வெட்டிடுவான். இன்ட்ரெஸ்டிங். இப்போ நைட்டை வெளியே எடுப்பான் பாருங்களேன். சொல்ல நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பிஷப் பேர் வச்சுக்கிறது வந்து எண்டு கேமில் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. பீஸ் டவுனா நான்? ஓ, அந்த ரூக்கில் அந்த ரூக் இருக்கா? சரி ஒரு செகண்டு இங்கே வருவான். இங்கே மட்டும் தான் வரலாம். நான் இங்கே வர முடியாது. நான் தான் +5 இருக்கேனா? அதுவே தெரில. 800 போவோமா மாட்டோமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. 800 போயே ஆகணும் இன்னைக்கு. டேஸ் ஆவடிக்காதரா. நார்பெர்டோ வில்லைஜோஸ். என்னடா பேர் இது? போடா பிஷப் பேர் வேண்டாம்டா எனக்கு. நெக்ஸ்ட் மூவ் வந்து நம்ம செக் வைக்கிறோம். வெட்டிட்ட செக். கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ பிளண்டர் பண்ண போறோம். அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இங்கே போயிருக்கலாம். இந்த பானை எடுத்துருந்தோம்னா ஷிட். எல்லா பானையும் வெட்டிட்டு 2 பீஸையும் எக்ஸ்சேஞ்ச் வச்சுட்டு ஒரு பானை குயின் ஆக்கி ஜெயிச்சிடும். அப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ பிளான். ஆனால் என்ன நடக்கும்னு தெரியல. Oh, almost done. வெயிட் பண்றான். ரிசைன் பண்ணுறாடே சின்ன பையலே. ஸ்டேல்மேட் ஆகிட போகுது கடவுளே.
டிராவா ஐயோ நான் பார்த்தேன். ஐயோ நான் என்ன சொன்னேன்ல கடைசி நேரத்தில் கேவலமா பிளண்டர் பண்ணுவேன். பைத்தியம் பிடிக்கும். நான் பார்த்தேன் இந்த ராஜாவால இங்க போ. ஷோ ஆண்டவா ஸ்டேல்மேட் இஸ் a fight fitting into the segment. இங்கே நவுர்லான்னு பார்த்தேன். ராணியால செக் இல்லை, இந்த பிளாக் ஸ்கொயர் போகலான்னு பார்த்தேன். ஆனால் என்னோட ரூக்கு மூடு செக் போட்டிருக்கணும். செக் போட்டு இங்கே ஏறினதுக்கப்புறம் முட்டிருக்கணும். அங்கே வச்சு சாத்திருக்கணும். ஆண்டவா